நான் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கீங்கனாவே கண்டிப்பாக நல்ல ஜாப் அண்ட் சேலரியில் தான் இருப்பீங்க. அது போக எனக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஆ நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட். எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நான் செய்வேன். உங்களோட விருப்பத்தை என் மேலே திணிக்கக்கூடாது. ஓகே. எனக்கு வேலைக்கு போகணுன்னு தோணுச்சுன்னா போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். சரிங்க. ஈக்குவாலிட்டி எனக்கு ரொம்ப முக்கியம். நான் ஒரு வேலை செஞ்சால் நீங்கள் ஒரு வேலை செய்யணும். இது என்னோட வேலை, உன்னோட வேலை, இந்த பேச்சே இருக்கக்கூடாது. ம் அப்புறம் எனக்கு இதை சமைக்கிறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் சமைக்கிறதா இருந்தால் சமைச்சிக்கலாம், இல்லை மெய்டு யாராவது வச்சுக்கலாம். சமைக்க தெரியாதா? ம். ஏங்க பொண்ணுங்க மட்டும்தான் சமைக்கணுமா? காலங்காலமா பொண்ணுங்களை அடுப்படியில் தானே வச்சுட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு சமைச்சு கொட்டவா நாங்க கல்யாணம் பண்றோம்? கரெக்ட்டுங்க. ஆனால் ம். நான் வீட்டில் கேட்டு சொல்கிறேங்க. ம், போயிட்டு வாங்க. இதான் நீ பார்த்தாளுங்களா? வரவெல்லாம் பழைய மைண்ட் செட்ல இருக்கான். லாஸ்டா ஒரே ஒருத்தம்மா, இன்னொருத்தனா? உன்னை பற்றி வந்தவங்க எல்லாக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஆனால் சரி, அதை விடு. இன்னும் ஒரே ஒரு பையன் இருக்கான். அவனும் ஒன்றை மாதிரி தான், ப்ராட் மைண்டட். அப்பாவுக்காகம்மா நீ வேணா பாரேன், வரவன் கண்டிப்பாக உன்னை சர்ப்ரைஸ் பண்ணுவான். சரி, இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் எவனாவது வந்தானா திட்டி விட்டுருவேன். சரி சரி, நீ கோவப்படாதம்மா. உட்காருமா, நீ உட்கார் உட்கார், நான் போய் அனுப்பி வைக்கிறேன். ஹாய். ஹாய். ஸோ நான் சாரி, ஃபர்ஸ்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிடுவா, இஃப் யூ டோன்ட் மைண்ட். இது வேறயா? ம், ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு மேட்ரு தான். எனக்கு வேலைக்கு போகிறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆஃப்டர் மேரேஜும் போகிறதா ஐடியா இல்லை. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. நீங்க வேலைக்கு போலனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி யாரு மெயின்டைன் பண்ணுவா? நீங்கள் போங்க. நானா? ம். வீட்டை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு சமைக்க கூட தெரியும். வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். ஓ, சூப்பர். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஆம்பளை வேலைக்கு போல. அட என்னங்க நீங்கள் இன்னும் ஓல்டு மைண்ட் செட்லேயே இருக்கீங்க. ஆம்பளைங்கன்னா வேலைக்கு போய் தான் ஆகணுமா என்ன? நான் அப்படி சொல்ல. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன உங்களுக்கு சம்பாரிச்சு கொட்டுவா கல்யாணம் பண்ணுறோம்? ஹலோ ஹலோ, ஆ, ஆர் யூ ஓகே? தண்ணி வேணுமா? யா, ஆமா, ஓகே. நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். நோ ப்ராப்ளம். எவ்வளோதான் இண்டிபெண்ட்டாக இருந்தாலும் சில விஷயத்துக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்குல்ல. சரிங்க, உங்களுக்கு ஓகேனா நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். பாய். பாய்.